Good morning. Sunday morning breakfast. Bread, jam, butter, toast bread. With cafe. எனக்கு பிடிக்காதது. ஆனால் என் ஒய்ஃப் கொடுத்தா பிடிச்ச மாதிரி சாப்பிட்ருவேன். இந்த இதெல்லாம் எடுத்துடணும். அதெல்லாம் பிடிக்காது எனக்கு. இப்படி மடிச்சுட்டு டேஸ்டா இருக்கிற மாதிரி நடிக்கணும். ரொம்ப டேஸ்ட். டோனட் சாப்பிடுங்க. ஜாம் போட்டு டோனட் வேற இது வேற இல்ல. என்ன டேஸ்ட்மா? எப்படி இப்படிலாம் செய்யற அப்படின்னு சொல்லணும். போய் சொல்ல மாட்டேன். பிரெட்டு மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு கந்த சஷ்டி சூர சம்மாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தான் சூர சம்மாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது எதுக்காக சஷ்டிலாம் வைக்கிறதுனா 5 நாள் விரதம் இருந்தா பசி தெரியும். அதுக்கு பிறகு எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, முருகருக்கு கல்யாணம் நடக்கும் சூரசம்மாரம் அடுத்த நாள். அன்னைக்கு ஒரு 10 பேருக்காவது மினிமம் சாப்பாடு கொடுப்பாங்க. 10 வீட்டுக்காவது கொடுத்து அனுப்புவாங்க. சாப்பாடு பக்கெட் இதில் போட்டு தூக்கில் போட்டு இது ஏழைங்களுக்கு இதுலேருந்து எல்லாருக்கும் கொடுத்து அனுப்புவாங்க. அதுக்கு என்னென்னா பகிர்ந்து பல்லுயிர் ஓம்புதல், அதுதான் அதுக்கு அர்த்தம். எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தோடு தான் வச்சுருக்காங்க தமிழ் மரபில். ஷேர் பண்ணோம். கோயிலில் போய் உருண்டை கட்டி சாப்பிடக்கூடாது. இப்போ இங்கே இருக்கவங்க என்ன செய்றீங்க, கந்தசஷ்டி கூட கோயிலில் போகிற சோறு சாப்பிட்டு வந்துடுங்க. அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு, குழந்தைங்க, பாசம் அதுங்க சாப்பிட்லாம். வீட்டில் ஃபேமிலியாக இருக்கவங்க இந்தியாலேயோ எந்த நாட்டில் இருந்தாலும் கந்தசஷ்டி விரதம் இருந்தால் அந்த 6வது நாள் முருகருக்கு படைதல் நீங்கள் படைச்சி வாழையில் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். ஏதோ உங்களால் முடிஞ்சது ஒரு சோறு சாம்பார், ஒரு சாம்பார் ரைஸ் கொடுத்தா கூட புண்ணியம் தான். உனக்கு என்ன தகுதி இருக்கோ அதில் கொடுக்கறது தான் தர்மம். இல்லாதவங்களுக்கு எக்ஸப்ஷனல், அவங்க கோயிலில் போய் சாப்பிட்லாம். இங்கே ராயலாக வாழ்கிறேன், பென்ஸில் போடுறேன், பிஎம்டபிள்யூவில் போகிறேன், ரோல்ஸ் ராய்ஸ் ஓட்டுறேன், அவங்களுக்கு தான் இது சொல்கிறேன். அவங்க தான் கோயிலில் வந்து சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு தான் இது சொல்கிறேன். என்ன எவன் திட்டினாலும் கவலை இல்லை, உண்மையாக தான் நான் பேசுவேன். என்னோட வாழ்நாளில் நான் பார்த்ததை சொல்கிறேன். சாப்பாடு கொடுக்க கற்றுக்குங்க. கொடுப்பவன் உயர்வான், வாங்குபவன் உயரப்படுவான். இதுதான் தத்துவம். இது நடந்துக்குங்க. சாமி கும்பிட்றதுல புண்ணியம் கிடையாது. நல்லா விரதம் வந்துட்டு கோயிலில் போய் இருக்கிறவங்க ஏழைங்க சாப்பிட்ற சாப்பாடு நம்ம வாங்கி தின்ட்டு வந்தால் அது என்ன ஆகுறது? அது பாவம். இவ்வளோ நாள் விரதம் இருந்தது. தயவு செய்து சமைச்சு 4 பேர் கூப்பிட்டு கொடுங்க. திருவிழா, ஃபெஸ்டிவல் எல்லாமே ஷேரிங். யூடியூப்பில் அடுத்த வீட்டில் போய் சாப்பிட்றத போடுறீங்க. அது எவ்வளோ கேவலமாக இருக்குது தெரியுமா? உன் வீட்டில் சமைச்சு அவங்கள கூப்பிட்டு நீ கொடுக்குறது தான் பண்டிகை. பண்டம் மாற்றுதல், பண்டமாக சாப்பிட்றது தான் பண்டிகையே. வந்து அது மாதிரி பண்ணியிருக்கான். அதை பற்றி தெரிஞ்சுக்குங்க. எனிவே எல்லாரும் சூரன் அழிச்சா மாதிரி உயர்ந்து வாழுங்க. கெட்டதை அழிங்க. இனிமே போட்டு நல்ல மனுஷனாக வாழுங்க. இதுலேருந்து நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. எனக்கு நான் சொல்லலாம், தப்பே கிடையாது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ கண்ணம்மா.